Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல பண்ண போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதுதான் ப்ரோக்கோலி கிரேவி. இது எப்படி ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். நான் ப்ரோக்கோலி ஒரு பூ வாங்கி வச்சிருக்கேன். இத சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டுட்டு அதுல எடுத்துறலாம். நம்ம காலிஃப்ளவரை எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், அது கூடவே பெரிய வெங்காயம் 1 மெல்லிசாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இப்போ அதில் தக்காளி ஒரு 3 மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக இதில் ஊற்றிடுவோம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போது இதை வதக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஒரு 8-10 முந்திரி பால் ஒரு அரை கிளாஸும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல முந்திரியும் பாலும், இந்த முந்திரி பால் இது ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். வேணும்னா அதில் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. இந்த முந்திரியும் பாலும் தான் இது மெயின் இன்க்ரீடியன்ட். காரத்துக்கு நான் இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் காரம் தான் பிடிக்கும், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சனால ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ரோக்கோலி நல்லா வெந்துடும், ரெடி ஆகிடும். இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம அந்த மிக்சியை கழுவி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ப்ரோக்கோலி கிரேவி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.